தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்ககம் மற்றும் மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இணைந்து குழந்தைகளுக்கான கோடைக்கால பயிற்சி பட்டறையை தொடங்கியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்ககம் மற்றும் மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இணைந்து குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் மற்றும் கோடைக்கால பயிற்சி பட்டறை 1ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இந்த மாதம் முழுவதும் நடைபெற உள்ளது. முதல் நாள் குழந்தைகளுக்கான மியூசிக் தெரப்பி பயிற்சியில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பாட்டு பாடுதல் பயிற்சி, நடனம், பரதம், இசை உள்ளிட்டவை குழந்தைகளுக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் பாட்டு பாடியும் நடனம் ஆடியும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். காலத்தில் குழு அறையில் கட்டணம் இல்லாமல் பல்வேறு பயிற்சிகள் மற்றும் நடனம், பாட்டு உள்ளிட்டவற்றை கற்றுக்கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாக அதில் பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். இங்க கலைஞர் லைப்ரரியில ஒரு ப்ரோக்ராம்காக வந்திருந்தோம். ஆயக்கலை டீம் தான் நாங்க. இங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க பரதம் ஆடினோம். இந்த மந்த் ஃபுல்லா இங்க ப்ரோக்ராம்ஸ் போகும். எங்களை மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டமா இங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மந்த் ஃபுல்லாவே இது இருக்கும். எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இப்ப லீவ் தான் போயிட்டு இருக்கோம். இங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. வீணை மட்டும் இல்லாம டான்ஸ் அப்புறம் பாட்டு கூட இங்க நிறைய பேர் பாடினாங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்து அங்க ஆடியன்ஸா இருந்த நிறைய குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா இது ஒரு வாய்ப்பா இருக்கும். சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் கட்டணம் இல்லாமல் தமிழ்நாடு அரசு குழு அறையில் குழந்தைகளுக்கு இந்த கோடை காலத்தை பயனுள்ளதாக ஒரு பயிற்சி பட்டறையை அமைத்து 1 மாதம் முழுவதும் நடத்துகின்றது. இது தவிர வேடமிட்டு கதை சொல்லுதல், பாரம்பரிய விளையாட்டு, தோல் பாவை கூத்து, கைபேசி புகைப்பட பயிற்சி, பலூன் விளையாட்டு, ஓவிய பயிற்சி, நாடக பயிற்சி, ஒயிலாட்ட பயிற்சி, சதுரங்க பயிற்சி என பல்வேறு பயிற்சி பட்டறைகளை நடத்தி அதற்கான சான்றுகளும் வழங்கப்பட உள்ளன. கோடைக்கால கட்டணம் இல்லா தமிழ்நாடு அரசின் பயிற்சி பட்டறை பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பையும் பெற்றுள்ளது. மியூசிக்ல ஃபோக் இருந்துச்சு, வெஸ்டர்ன் கிளாசிக்கல் எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி டான்ஸ்லயுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்பெஷல் கிட்ஸ் வச்சு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் இந்த கலைஞர் நூலகத்தை விசிட் பண்ணுங்க. இந்த சம்மர் வெக்கேஷனை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக சிறப்பு குழந்தைகளுக்காக இந்த யாம் நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்குமே ரொம்ப இதுவாக இருக்குது. மிக்க நன்றி தமிழக அரசுக்கும். இந்த விடுமுறை காலத்தில் விடுமுறைகளை கழிப்பதற்கு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பிரயோஜனமாகவும் இருக்கிறது. குழந்தைகளின் எதிர்காலத்தின் நலன் கருதி தமிழக முதல்வர், மக்களின் முதல்வருக்கு மிக்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளேன். கோடை விடுமுறையை பயனுள்ளதாக கழித்திட தமிழ்நாடு அரசின் இந்த முயற்சிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கே. ஜெய் கணேஷுடன் செய்தியாளர் எம். சுவாமிநாதன்.